வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஃப்ரீ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி பகுதிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு பையில் 5 சிவப்பு 6 நீலம் 4 வெள்ளை பந்துகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்தை எடுத்தால் அது சிவப்பு அல்லது நீளமாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த நிகழ்தகவு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எப்படி வரும்னா, ஒன்று பால் கணக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா பகடை கணக்கு, அப்படி இல்லைனா சீட்டு கட்டு நாணயங்கள். இந்த 4 டாப்பிக் வந்து மட்டும் தான் நம்ம கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு பால் கணக்கு பார்த்தோம். ஓகே, மொத்த பால் எத்தனை கொடுத்துருக்காங்க? 5 பால் ப்ளஸ் 6 பால் ப்ளஸ் 4 பால். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வரும் பாருங்க? 15 பந்துகள். மொத்த பந்துகள் 15 பந்துகள். இதில் சிவப்பு அல்லது நீளமாக இருக்க நிகழ்த்தவு என்னன்னு கேட்குறாங்க. சிவப்பு பந்து எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க? 5 சிவப்பு பந்துகள். ஓகேங்களா? அப்போ சிவப்பு பந்து எடுக்கிறது நிகழ்த்தவு என்ன வரும் பாருங்க? 5/15. அடுத்தது நீளமாக இருக்க நிகழ்த்தகவு என்ன? நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 6. 6/15. ஓகேங்களா? ரெண்டையும் கூட்டிக்கணும். இந்த அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா, சிவப்பு அல்லது நீளமாக இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கணும். சிவப்பையும் கூட்டிக்கணும், நீளம் கூட்டிக்கணும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அல்லதுன்னு கேட்டாங்களா. இப்போ பாருங்க, அடிமானம் ஒரே மாதிரி இருக்குங்களா, அப்போ அப்படியே போட்டுக்கோங்க 15. மேலே மட்டும் கூட்டிக்கோங்க. 5 அரையும் கூட்டினா என்ன வரும்? 11. ஆன்சர் சி, 11/15. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நாணயத்தை சுண்டும் போது அது ஒரு நாணயத்துக்கு நமக்கு என்ன இருக்கும்? 2 பக்கம் இருக்கும். ஹெட்டு 1 டைல் 1. இதுதான். ஓகேங்களா? ஒரு நாணயத்தை சுண்டும் போது ஹெட்டு 1 வரும், டைல் 1 வரும். ஓகேங்களா? இப்போ தலை மட்டும் கிடைக்க, தலைனா என்ன வரும்? நமக்கு ஹெட்டு வரும். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை? 2. இதில் தலை மட்டும் எத்தனை இருக்கு? 1. அப்போ 1/2. ஆப்ஷன் பி இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எப்பயுமே என்ன இருக்கும்? 1ஆக இருக்கும். அடுத்தது, இரு நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கும் வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இரு நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கும் வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, 2 நாணயம். ஃபஸ்ட்டு ஒரு நாணயம் ஹெட்டு டைலு, திரும்பவும் ஹெட்டு டைல். ஓகேங்களா? 2 நாணயத்தை சுண்டும் போது நமக்கு எத்தனை வாய்ப்பு கிடைக்கும்? 1 2 3 4. மொத்தம் 4 வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நாணயத்தை சுண்டும் போது அதில் தலை கிடைக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? முன்ன பார்த்ததே தான். ஒரு நாணயத்தை சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஹெட்டு டைலு 2 பக்கம் கிடைக்கும். இதில் தலை மட்டும் அப்படின்னா ஹெட்டு மட்டும் வரும். ஓகேங்களா? அப்போ 1/, மொத்த வாய்ப்புகள் 2. அப்போ ஆப்ஷன் ஏ 1/2. அடுத்த கொஸ்டின். ஒரு பகடையை வீசும்போது அதில் 2ஆல் வகுப்படும் எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு பகடைக்கு மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க என்னென்ன இருக்குன்னு. 1 2 3 4 5 6. இதில் 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. 2ஆல் எது வகுப்படும்? 2 வகுப்படும், 4 வகுப்படும், 6 வகுப்படும். மீதி வந்து 2ஆல் வகுப்படாது. அப்போ மொத்த நம்பர் எத்தனை? 3 நம்பர் 2ஆல் வகுப்படும். மொத்த நம்பர் எத்தனை இருக்கு பாருங்க? 6 நம்பர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க? 3/6. இது என்ன சுருக்கலாங்களா? 1 3 3 2 3 6. 1/2 இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி 1/2. அடுத்தது பாருங்க, சீட்டுக்கட்டுகள். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிகப்பு சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 52 ஒரு சீட்டில் எத்தனை கட்டு இருக்கும்? ஒரு சீட்டு கட்டுனாவே 52 சீட் இருக்கும். ஓகேங்களா? இந்த 52 சீட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பிளாக்ல 26 இருக்கும், ரெட்டில் 26 இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளாக் 26ல் ஃப்ளவர் 13, ஸ்பேடு 13 இருக்கும். ரெட்டில் வந்து ஹார்டின் 13 இருக்கும், டைமண்ட் 13 இருக்கும். இவங்க என்ன கேட்குறாங்க? சிகப்பு சீட்டுன்னு தான் கேட்குறாங்க. சிகப்பு சீட்டு எத்தனை இருக்குது? 26. ஓகேங்களா? 26 மொத்த சீட்டு கட்டு, ஒரு சீட்டு கட்டில் 52 சீட் இருக்கும். இதை அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 26/52. ஒரு 26 26, 2 26, 52. 1/2 இதற்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 116. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது.
அது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது பாருங்க எப்படி வரும்னா, மொத்த சீட்டு கட்டு ஒரு சீட்டு கட்டில் 52 சீட்டு இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அந்த ஒரு சீட்டு ராஜா சீட்டாக இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, பிளாக்கு ரெட்டு. பிளாக்கில் வந்து 26 சீட்டு இருக்கும், ரெட்டில் 26 சீட் இருக்கும். இந்த பிளாக்கில் வந்து தேர்டில் 13, கிளவரில் 13 இருக்கும். இதே ரெட்டில் வந்து டைமண்டில் 13, ஹார்டினில் 13 இருக்கும். இந்த மொத்தம் 26, இதில் 26 சீட் இருக்கு இல்லைங்களா? இதில் ஒரு 26, இதில் ஒரு 26 சீட் இருக்குது. இந்த 26 சீட் எப்படி இருக்குன்னா, ரெண்டு விதமாக இருக்கும். அதாவது பிக்சராக ஒன்று இருக்கும், டைமண்டாக அதாவது நம்பராக ஒன்று இருக்கும். ஓகேங்களா? பிக்சர் அப்படின்னா ஆஷு, ஜேக்கு, குயின்னு, கிங்கு மொத்தம் 4 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 2லேருந்து 9 வரைக்கும், அதாவது 10 வரைக்கும். ஓகேங்களா? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா? 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். இது வந்து ஆஷு, ஜேக்கு, குயின்னு, கிங்கு 4 இருக்கும். ஓகேங்களா? இது 9. ஓகேங்களா? இந்த 4 படமும் இந்த 9 நம்பரும் ஸ்பேடில் ஒரு சீட்டு, கிளவரில் ஒரு சீட் இருக்கும், டைமண்டில் ஒரு சீட் இருக்கும், ஹார்டினில் ஒரு சீட்டு இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே இப்போ நன்னாங்க எத்தனை வரும் பாருங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சீட் அப்படின்னா நன்னாங் 16. அடுத்தது 9 × 4 பேருக்குங்க என்ன வரும் பாருங்க, 9 நாங் 36. அப்போ 36ம் 16ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 52 சீட்டு மொத்தமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க, நமக்கு ராஜா சீட்டு மட்டும் தான் கேட்குறாங்க. ராஜா சீட்டு அப்படின்னா ஸ்பேடில் 1, கிளவரில் 1, டைமண்டில் 1, ஹார்டின் 1, 4 இருக்கும். ஓகேங்களா? 4 மொத்த சீட்டு எத்தனை இருக்குது பாருங்கள், 52. ஓகேங்களா? இப்போ இது அடிக்க முடியுமான்னு பாருங்கள், 4/52 அடிக்கலாம் பாருங்கள். 4ஆல் அடிக்கலாம், ஒவ்வொரு நாள் 4, இங்கேயும் ஒவ்வொரு நாள் 4, மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். 3 12. அப்போ ஆன்சர் 1/13. ஆன்சர் ஆப்ஷன் பி இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் பி என்ற எழுத்துக்குள்ள வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மொத்த லெட்டர் வந்து 10 லெட்டர். ஓகேங்களா? இதில் பிக்கு மட்டும் எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க, இதில் பிக்கு எத்தனை இருக்குது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்குது, 2 பி தான் இருக்குது. அப்போ மொத்த லெட்டர் எத்தனை, 10, 2/10. இப்போ அது அடிங்க, O2 2, I2 10. ஆனால் இங்கேயே ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க 2/10. அதுக்கு அப்படின்னா ஆப்ஷன் என்ன வரும், ஏ சரியான ஆன்சர் 114வது கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 3 நாணயம் சுண்டுதலில் இருத்தலை கிடைக்க நிகழ்த்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? முன்னே நம்ம என்ன பார்த்துருந்தோம், 2 நாணயம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ 3 நாணயம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 வாய்ப்புகள் கிடைக்கும். அது எப்படின்னு பாருங்கள், 8 டைலு, 8 டைலு, 8 டைலு, இந்த மாதிரி 3 இருக்கு இல்லைங்களா? 3 நாணயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. ஓகேங்களா? ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. அடுத்தது பாருங்கள், ஹெட்டு ஹெட்டு டைலு, ஹெட்டு ஹெட்டு டைலு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஹெட்டு டைலு ஹெட்டு, ஹெட்டு டைலு ஹெட்டு. ஓகேங்களா? அடுத்தது திரும்ப இது இருக்கு இல்லைங்களா, டைலு ஹெட்டு ஹெட்டு. அடுத்தது பாருங்கள், 3வது, அதாவது அடுத்தது 5வது, டைலு டைலு டைலு. அடுத்தது என்ன வரும் பாருங்கள், இந்த டைல் இருக்கு இல்லைங்களா, டைலு டைலு ஹெட்டு. அடுத்தது பாருங்கள், இங்கே இருக்கிற டைல் இருக்கு இல்லைங்களா, டைலு ஹெட்டு அதுக்கப்புறம் டைலு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஹெட் இருக்கு இல்லைங்களா, ஹெட்டு
டைலு டைலு கடைசி. மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது இல்லைங்களா. இந்த 8ல் என்ன கேட்குறாங்க, இரு தலை கிடைக்க. இதில் 3 ஃபஸ்ட்டு இதில் 3 தலை இருக்குது, அடுத்து 2 தலை இருக்குது, இது 1. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் 2 தலை இருக்குது 2, இதில் 2 தலை இருக்குது 3, அடுத்தது அவ்வளோதான். மொத்தம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது ஓகேங்களா. அப்போ 3 தலை, மொத்தம் வாய்ப்புகள் 8. ஆப்ஷன் ஏ 3/8 இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டினால் ஒரு பூ மட்டும் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. 3 நாணயத்தை கிடைக்க சுண்டும் போது 3 நாணயத்தை சுண்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 8 வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா. இந்த 8 வாய்ப்பில் ஒரே ஒரு பூ மட்டும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. முன்னே நம்ம பார்த்தா என்னென்ன கிடைக்கணும், 8 இது எடுத்துருந்துங்க, ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, அடுத்தது ஹெட்டு ஹெட்டு டைலு, அதுக்கப்புறம் 8 டைலு ஹெட்டு, அதுக்கப்புறம் டைலு ஹெட்டு ஹெட்டு, அதுக்கப்புறம் டைல் டைல் டைலு, அதுக்கப்புறம் டைலு டைலு ஹெட்டு டைல் ஹெட்டு டைல் வரும். இன்னொன்று என்ன வரும் பாருங்கள், ஹெட்டு டைல் டைல் வரும் ஓகேங்களா. இதில் ஒரு பூ மட்டும் அப்படின்னா ஒரே ஒரு டைல் மட்டும் கிடைக்க பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது 2, இங்கே ஒன்று இருக்குது 3 மட்டும் தான் கிடைக்கும், ஒரு பூ மட்டும் கிடைக்கும். அப்போ என்ன வரும், 3 மொத்த வாய்ப்புகள் 8. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பாருங்க, ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு பகடையை ஒரு முறை உருட்டும் போது 3ஐ விட பெரிய எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஒரு பகடையை ஒரு முறை உருட்டும் போது, ஒரு பகடை என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பகடைன்னு எத்தனை பக்கம் வரும், 6 பக்கங்கள் வரும். இதில் 3ஐ விட பெரிய எண் கிடைக்க நிகழ்தகவு, 3ஐ விட பெரிய எண் எத்தனை இருக்கு பாருங்க, 4 5 6, எத்தனை நம்பரு, 3 நம்பரு பை மொத்த வாய்ப்புகள் எத்தனை, 6. இப்போ இதை சுருக்குங்க, 1 3 3 2 3 6. ஆப்ஷன் டி இதற்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 3 நாணயங்கள் சுண்டப்படுகின்றன, குறைந்தபட்சம் 2 தலைகள் விழ நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. 3 நாணயம் சுண்டும் போது 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் ஒரு டைம் கொஸ்டினுக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள், ஹெட்டு 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 டைலு, அடுத்து என்ன கிடைக்கும் பாருங்க, ஹெட்டு டைலு ஹெட்டு டைலு ஹெட்டு ஹெட்டு டைலு டைல் டைல், அதுக்கப்புறம் டைலு டைலு ஹெட்டு டைல் ஹெட்டு டைலு, அதுக்கப்புறம் ஹெட்டு டைல் டைல் ஓகேங்களா. என்னங்கிறாங்க, 3 நாணயம் சுண்டப்படுகின்றன, குறைந்தபட்சம் 2 தலைகள் விட நிகழ்தகவு, குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்கிற நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. 2 தலை கிடைக்கிறது என்ன பாருங்க, இதில் 3 தலை இருக்குதா, இதில் 2 தலை இருக்குது, இதில் 2 தலை இருக்குது 2, இதில் 2 தலை 3 இருக்குது, மீதி அவ்வளோதான். அப்போ 3 எத்தனை இருக்குது, 2 தலைகள் கிடைக்க குறைந்தபட்சம் 2 தலைகள், குறைந்தபட்சம்னா அதாவது வெறும் 2 மட்டும் கேட்கல. இந்த இடத்துல கொஸ்டின் நல்லா பாருங்கள், தப்பாக ஆன்சர் பண்ணி கொடுக்குறது. குறைந்தபட்சம் 2 தலைனா 3 இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் 2வது இருக்கணும். அப்படின்னா இதில் 3 தலை இருக்குது, அப்போ இது 1 ஆச்சுங்களா, இது 1 2 ஆச்சுங்களா, இது 1 3 ஆச்சுங்களா, இது 1 4 ஆச்சுங்களா, மீதி எல்லாத்தையும் எத்தனை தலை இருக்குது, ஒரு தலை தான் இருக்குது. அப்போ 4/8. இப்போ தடிங்க, 1 2 1 நாங்கள் 2 நாங்கள் 8 ஓகேங்களா. ஆப்ஷன் சி 1/2 இதற்கு சரியான ஆன்சர். இந்த மாதிரி கேட்டாலும் கொஞ்சம் கொஸ்டின் அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணிடாதீங்க, யோசிச்சு பாருங்கள். குறைந்தபட்சம் 2 தலைன்னு கேட்டிருக்காங்க, 2க்கு மேலே எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் 2 தலை இருக்கணும். அப்படின்னா 4/8. 2 தலை மட்டும்னு கேட்டால் தான் 3/8 ஒரு ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 52 கார்டுகளில் இருந்து 2 கார்டு சுழற்சி முறையில் எடுக்கப்படுது. மொத்த கார்டு எத்தனை, 52 கார்டு அவங்க சொல்ல 2 கார்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 52 கார்டுலேருந்து 2 கார்டு மட்டும்தான் எடுக்கிறாங்க சுழற்சி முறையில் ஓகேங்களா. அந்த 2 கார்டுகளும் குயினாக இருக்குது ஓகேங்களா. அந்த 2 கார்டுகளும் என்னவாக இருக்க, குயினாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. மொத்த கார்டு 52, அதில் 2 கார்டு மட்டும் எடுக்கிறாங்க. இந்த 2 கார்டுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், நம்ம 52லேருந்து 2 கார்டு எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 52 × 51 எத்தனை கார்டு எடுக்க, மொத்த கார்டு 2 கார்டு எடுக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ 52 × 51 பெருக்கி பாருங்கள், நமக்கு என்ன வரும்னு
52 இன்ட்டு 51 பாருங்கள். O2 2, அதுக்கப்புறம் O5 5. அதுக்கப்புறம் பாருங்கள் I2 10, மீதி 1, திரும்ப I5 25 1 26. என்ன வரும் பாருங்கள் 2 5 6 2 2652 நமக்கு வரும் ஆன்சர். 2652 பை 2. இதை சுருக்குங்க. O2 2, இதை சுருக்குனிங்கன்னா என்ன வரும் பாருங்க. இது O2 2 வரும். அடுத்தது 3 2 6, அதுக்கப்புறம் 2 2 4 வரும். திரும்ப இங்கே 1 வரும். 6 2 12, 1326. இந்த 2 கார்டுகள் 52 கார்டுலேருந்து 2 கார்டு சுழற்சி முறையில் எடுத்தால் 1326 வரும். அதுக்கப்புறம் அந்த இரு கார்டுகளும் குயினாக இருக்க நிகழ்த்தவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, மொத்தம் நமக்கு எத்தனை கார்டு குயினு? பிளாக்கில் 26 சீட்டு, ரெட்டில் 26 சீட்டு. அந்த பிளாக்கில் கிளவரு, ஸ்குவாடு, அதுக்கப்புறம் ரெட்டில் ஹார்டின் டைமண்ட், இது எல்லாத்திலும் ஒவ்வொரு சீட்டு இருந்தால் மொத்த சீட்டு 4 ராணி சீட்டு. ஓகேங்களா, 4 குயின் சீட்லேருந்து 2 குயின் சீட்டு தான் எடுக்கிறோம். இதுக்கு நிகழ்த்தவு என்னென்னு பாருங்கள். 4 இன்ட்டு 3 பை எத்தனை சீட்டு? 1 இன்ட்டு 2. ஓகேங்களா, நாமும் எத்தனை வரும் பாருங்க. நாமும் 12, O2 2 படிங்க. O2 2, R2 12. ஓகேங்களா, இது எத்தனை இருக்கும்? 6. இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க எத்தனை கேட்கும்? குயின் சீட்டு தான் கேட்கும். குயின் எத்தனை இருக்குது? 6 பை 1326 வரும். ஓகேங்களா, 1326. இப்போ தாடிங்க ஓர் 6, இங்கே என்ன வரும்? ஓர் 6 2 12, திரும்ப மீதி 1 இருக்குங்களா? 2 12, மீதி ஓர் 6, மொத்தம் 1 பை 221. ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட் எடுக்கப்படுகிறது. அது ஸ்பேடாக இருக்க நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட் எடுக்கப்படுகிறது. அது ஸ்பேடாக இருக்க, ஒரு சீட்டு கட்டு மொத்தம் சீட்டு கட்டு எத்தனை நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி 52. அதில் பிளாக்கு 26, ரெட்டில் 26. இந்த பிளாக்கில் வந்து ஸ்குவாடு, கிளவரு 13 13, ரெட்டில் வந்து ஹார்டின் டைமண்ட் 13 13 இருக்கும். இப்போ நமக்கு இதில் வந்து பிளாக்கில் ஸ்குவாடு சீட் எத்தனை இருக்கும்? அந்த ஸ்பேடு ஸ்குவாடில் ஸ்பேடாக இருக்க மாற்றி சொல்லிட்டேன். ஸ்பேடாக இருக்க நிகழ்த்தகவு என்ன? ஸ்பேடு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்கும்? 13 சீட்டு. மொத்த சீட்டு எத்தனை? 52. இப்போ இதை சுருக்குங்க பார்க்கலாம். என்ன வரும்னு? ஒரு 13 13, 2 13 26, 4 13 52. 1/4 ஆன்சர். ஸ்பேடு ஸ்குவாடில் மாற்றி சொல்லிட்டுங்க. 1/4 ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பையில் 3 சிவப்பு, 2 பச்சை, 2 நீல பந்துகள் உள்ளன. இதில் இரு பந்துகள், இதனால் நோட் பண்ணிக்கோங்க, இரு பந்துகள் சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது. அவற்றில் பச்சையோ அல்லது நீல பந்துகளோ இல்லாமல் இருக்க நிகழ்த்தவு என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை பந்து? 3 பந்து, 2 பந்து, 5 5 2 7 பந்து. மொத்தம் பந்துகள் டோட்டலாக 7 பந்துகள் இருக்கும். ஓகேங்களா, இந்த 7 பந்தில் 2 பந்து சுழற்சி முறையில் எடுக்கப்படுறாங்க. இந்த 7 பந்து மொத்தம் கிடையாது, இதில் 2 பந்து மட்டும் தான் எடுக்கிறாங்க. அப்போ என்ன வரும் நமக்கு? 7 இன்ட்டு 6 பை 1 இன்ட்டு 2. ஓகேங்களா, இப்போ இதை சுருக்குங்க. என்ன வரும்னு? 2 அடிங்க. 1 2, 3 2 6. ஓகேங்களா, அப்போ 7 3 எத்தனை வரும் நமக்கு? 21. அடுத்தது இதில் பச்சையோ அல்லது நீல பந்துகளோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பச்சை பந்தும் இல்லை, நீல பந்துகளும் இல்லாமல் இருக்குது. அப்போ 2 பந்து இல்லாமல் இருக்க, மீதி என்ன இருக்குது நமக்கு? பச்சையும் நீளமும் இல்லைன்னா சிவப்பு பந்து மட்டும் தான் இருக்கும். சிவப்பு பந்து மொத்தம் எத்தனை இருக்குது? 3 பந்து. இந்த மொத்தம் 3 பந்து. ஆனால் இங்கே சொல்லியிருக்காங்க, திரும்ப பாருங்கள், இரு பந்துகள் தான் சுழற்சி முறையில் எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 பந்தில் 2 பந்து எடுங்க. 3 இன்ட்டு 2 பை 1 இன்ட்டு 2. ஓகேங்களா, 3 பந்து அப்படின்னா அது 2 பந்து மட்டும் தான் அதுலேருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இது சுருக்குங்க. O2 2, O2 2, அப்போ மீதி 3 இருக்கும். ஓகேங்களா, இப்போ 3 பந்துகள் சிவப்பு பந்து. ஓகேங்களா, அதுலேருந்து 2 பந்து எடுத்து அதற்கான ஆன்சர் என்ன வருது பாருங்கள், நமக்கு 3. இப்போ 3 பை மொத்த பந்து எத்தனை? 7 பந்துலேருந்து 2 பந்து எடுக்கிறதுக்கு 21 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை சுருக்குங்க. என்ன வரும்னு? 1 3 3, 7 3 21. ஆன்சர் 1/7 பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
2 சிவப்பு 3 வெள்ளை 4 நீல பந்துகள் உள்ள ஒரு பையிலிருந்து வெள்ளை பந்து எடுக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மொத்த பந்து எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 3 7 7 2 9 பந்துகள். மொத்த பந்துகள் 9 ஒரு பையிலிருந்தே எடுக்கப்படுகிறது. நீல பந்துகள் உள்ள ஒரு பையிலிருந்து வெள்ளை பந்து எடுக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. வெள்ளை பந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? மொத்தம் 3 பந்து வெள்ளை பந்துகள். இப்போ இதை சுருக்குங்க. என்ன வரும்னு? 1 3 3 3 9. ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேள்விக்குறியை நிரப்பும் எண் எதுன்னு கேட்குறாங்க. இந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு மேலே கொஸ்டின்லாம் ஈஸி தான். என்னென்னா கொஞ்சம் யோசிச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு என்ன தொடர்பு, அதாவது இதுக்கு என்ன தொடர்பு கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன தொடர்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன தொடர்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 7 கூட்டினா 1 வருமா? வராது. 1 7 கூட்டினா 3 வருமா? இல்லை. 3 1 கூட்டினா 7 வருமா? வராது. ஒருவேளை 7 3 கழிச்சு 1 வருமா? வராது. அப்போ இந்த பக்கம் பாருங்கள். 3 1 கூட்டினா 4. அடுத்தது 7 2 கூட்டினா 9. கூட்டியிருக்காங்க, ஜஸ்ட்டு கூட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது 1 5 கூட்டினா என்ன வரும்? 6. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பி இதற்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 127. கேள்விக்குறியை நிரப்பும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை தொடர்புபடுத்தி சென்ட்ரல் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள். 1 4 கூட்டினா 5. ஓகேங்களா? அதாவது அடிமானம் 1 4 கூட்டினா 5. 5லேருந்து 1 போச்சுன்னா 4. ஓகேங்களா? 5 - 1 4. அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தாங்க பாருங்கள். 6 5 கூட்டினா எத்தனை வரும் பாருங்கள். 11. 6 5 கூட்டினா 11 - 2 கழிச்சா 9. அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கீழே இருக்கிற நம்பரை கூட்டிகிட்டு மேலே இருக்கிற நம்பரால் கழிச்சிருக்காங்க. அடுத்தது 7 9 கூட்டினா என்ன வரும் பாருங்க. நமக்கு 16. 16 - 4 நமக்கு என்ன வரும் ஆன்சரு? இந்த இடத்துல 12. அப்போ 127வது கொஸ்டினுக்கு என்ன ஒரு ஆன்சரு? ஏ 12. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வட்டத்தில் விடுபட்டுள்ள இடத்தை நிரப்புக. 1 16. அடுத்த கேள்வி கொடுத்துருக்காங்க. 6 21 36 11 26 கொடுத்துருக்காங்க. இது இப்படி நேராக பாருங்கள். 1 21க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? 20 நம்பரை கூட்டியிருக்காங்க. அடுத்தது 16க்கும் 36க்கும் 20 நம்பர் கூட்டியிருக்காங்க. இது நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு தெரியல. அடுத்தது 6 26க்கும் கூட்டினா 6 எதோட கூட்டினா 26 வரும்? 20 கூட்டியிருக்காங்க. அப்போ 11ஓட எதை கூட்டினா நமக்கு இங்கே ஆன்சர் வரும்? ஒரு 20 கூட்டினா வரும். அப்போ 11 + 20 என்ன வரும்? 31. ஆப்ஷன் பி 31. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும். காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும். இது வந்து சுற்றியும் கொடுத்துருக்காங்க. 8 15 22 29 இங்கே என்ன? இங்கே 43 கொடுத்துருக்காங்க. சுற்றியும் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இதுக்குள்ள கேப் என்னன்னு பாருங்கள். 15க்கு 8க்கு எத்தனை கேப் இருக்குது? 7 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 7 கூட்டியிருக்காங்க. அடுத்தது 15க்கு 22க்கு என்ன கேப் இருக்குது பாருங்கள். 15லேருந்து 5 கூட்டினா 20, 20ஓட 2 கூட்டினா 22. ஓகே, அப்போ 7 கூட்டியிருக்காங்க. சரி, அடுத்து இதை பாருங்கள். 22லேருந்து 29க்கு 7 கூட்டியிருக்காங்க. அப்போ 29லேருந்து 7 கூட்டினா இங்கே என்ன ஆன்சர் வரும்? 29லேருந்து 7 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 29லேருந்து 7 கூட்டினா 36 வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி 36. அடுத்த கொஸ்டின். பின்வரும் அணியில் உள்ள விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். 1 இப்படி இருக்கணும், இல்லைன்னா இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு தொடர்புபடுத்தி பாருங்கள். 8 7 கூட்டினா நமக்கு 15 தான் வரும். 18 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 4 3 கூட்டினா 7 தான் வரும். அடுத்து 14 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சம்மந்தமே கிடையாது. ஓகே, அடுத்து இப்படி பாருங்கள். 8 6 4 அப்படியே 2 2 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். 18 16 14 அப்படியே 2 2 கம்மியாக இருக்குது. இப்போ 7லேருந்து 2 கம்மியான என்ன வரும்? 5 வரும். 5லேருந்து 2 கம்மியானா 3 வரும் அடுத்தது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும். இது எப்படி கொடுத்துருக்காங்க? 1 இப்படி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது 2 இப்போ இருக்குங்க. 1 1 இப்போ இருக்குன்னா 1,
அதனால் ஆன்சர் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போலாம் இது 2 இருக்குன்னா 1 1 இருக்குன்னா 1 வரும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த பிக்சர் பார்த்தா தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். இது பாருங்கள் 9 3 27 கொடுத்துருக்காங்களா கரெக்டாக? அடுத்தது இது பிறகுங்க 5 25 எத்தனை வரும்? 4 25 100, இன்னொரு 25 125 வரும். ஆப்ஷன் ஏ இதற்கு கரெக்டான ஆன்சர் 125. ஆனால் நம்ம கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கும்போது 625 கொடுத்துருப்போம், அது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக 125. ஏன்னா 5 25 நம்ம பெருக்கணும் என்ன வரும்? 125. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ஆன்சரு அதாவது கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 25 16 81 5 4 ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது விட்ருங்க, இதுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள் 5 ஓகேங்களா? 5 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 5 × 5 என்ன வரும் நமக்கு? 25. அடுத்தது இதை பாருங்கள் 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 4 × 4 16. அப்போ 81 என்ன வரும் பாருங்கள்? 9 9 தான் 81 வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 9. ஆப்ஷன் டி இதற்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? நிரப்புக. 133வது கொஸ்டின் பாருங்கள், 2 2 இங்கே 8 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? 2 2 பெருக்கிருக்காங்க, 2ஓட 2 பெருக்கியிருக்காங்க. அப்படின்னா 2 × 2 4, திரும்ப 2 × 2 4 ஓகேங்களா? அடுத்த பிக்சர் பாருங்கள், இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இங்கே 32. இதை நமக்கு பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிடலாம். நன்னாங்க 16 நன்னாங்க 16 இங்கே 32. அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? அதாவது 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 4 4 இங்கே கூட்டினா 8. அடுத்தது 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 16 16 கூட்டினா 32. அடுத்தது பாருங்கள், அப்படின்னா 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, திரும்பி 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. அப்போ 25 25 கூட நமக்கு என்ன வரும்? ஆப்ஷன் டி 50. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கேள்விக்குறி நிரப்பும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? உள்ள 6 6 4 5 8 9 இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 6 வரணும் அப்படின்னா தொடர்புபடுத்தி பாருங்கள். 2 2 கூட்டினா 4 வரும். 6 1 கூட்டினா 7 வரும். 7 கொடுக்கவே இல்லை, அப்போ பெருக்கியிருக்காங்க. 6 1 6 வருது, 3 2 6 வருது பாருங்கள். 2 2 பெருக்குனா ஃபஸ்ட்டில் பெருக்கி கடைசி எழுதியிருக்காங்க 4. அடுத்தது 6 1 அப்படியே சென்டரில் பெருக்கியிருக்காங்க 6, 3 2 6. அதே மாதிரி பாருங்கள், இதையும் பெருக்கியிருக்காங்களான்னு 3 9 பாருங்கள், லாஸ்ட்டில் தான் போட்டிருக்காங்க. அடுத்தது 4 2 8 சென்டரில் போட்டிருக்காங்க. 5 1 5 ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறது பெருக்குங்க 6 1 6 லாஸ்ட்டு எழுதுங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே 8 வரதுக்கு 4 2 8. இப்போ கடைசியாக இருக்கிறது இங்கே அதே மாதிரி 4 2 4 2 பெருக்குனா 8 வரும். அடுத்து சென்ட்ரல் இருக்கிறது பெருக்குங்க 3 9. அப்போ 9 8 6. இதற்கான ஆன்சர் 9 8 6. ஆப்ஷன் ஏ 9 8 6 இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கேள்விக்குறி நிரப்பும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் 1 3 1 2 4 8. அடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 1 வருது இல்லைங்களா? 2க்கு 1க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பாருங்கள். 2லேருந்து 1 போச்சுன்னா 1, 6லேருந்து 3 போச்சுன்னா 3, 5லேருந்து 4 போச்சுன்னா 1 கழிச்சு எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 4லேருந்து 2 போச்சுன்னா 2. அடுத்தது 6லேருந்து 2 போச்சுன்னா அப்படியே 4 வரும். 6ல் 2 போச்சு 4. அடுத்தது 8ல் 0 போச்சுன்னா அந்த 8 அப்படி வரும். அப்போ கழிச்சு எழுதியிருக்காங்க. அப்போ 7லேருந்து 5 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2 வரும். அடுத்தது 9லேருந்து 3 போச்சுன்னா 6 வரும். அடுத்தது 3லேருந்து 1 போச்சுன்னா 2 வரும். 262. ஆப்ஷன் டி இதற்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கேள்விக்குறி நிரப்பும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 137வது கொஸ்டினுக்கு 35 இங்கே 11 இங்கே 26 8. இது எப்படி இப்படி தொடர்பு படுத்திருக்காங்களா இல்லை இப்படி தொடர்பு படுத்திருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி பாருங்கள், 35 11 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? 35 11 போச்சுன்னா 24 வரும். அடுத்தது 26லேருந்து 8 போச்சுன்னா எத்தனை வரும் பாருங்கள்? 18 வரும் ஓகேங்களா?
18 வரும். ஓகேங்களா? இப்போ இது கழிச்சு பாருங்கள். 2லேருந்து 1 இங்கே 14 8 போச்சுன்னா எத்தனை வரும் பாருங்கள்? 4 வரும். அப்போ இப்படி கிடையாது. ஓரளவு கூட்டி பாருங்கள். 35 14 கூட்டினா எத்தனை வரும் நமக்கு? 46. அடுத்து 26 8 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 34. இப்போ இதை கழிச்சு பாருங்கள். 6லேருந்து 4 போச்சுன்னா 2, 4லேருந்து 3 போச்சுன்னா 1 12. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பக்கம் கூட்டியிருக்காங்க, அதை கடைசியாக கழிச்சிருக்காங்க 12. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். 21 19 இது ரெண்டையும் கூட்டுங்க. 21 19 கூட்டினா 40. அடுத்து 13 18 கூட்டினா வரும் 20 28 31 ஒரு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 40 33 போச்சுன்னா 9. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக்சர் தொடர்பு படுத்தி பார்த்த மாதிரி இதுக்கு இந்த பக்கம் ரெண்டையும் கூட்டிட்டு கடைசியாக கழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 9. அடுத்தது தேர்டு பிக்சர் பாருங்கள். 29 3 கூட்டினா எத்தனை வருங்க? 32. அடுத்தது 15 16 கூட்டினா 31. 32லேருந்து 31 போச்சுன்னா என்ன வரும்? 1. இதற்கான ஆன்சர் 1. ஆப்ஷன் டி இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கேள்விக்குறி நிரப்பும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது ரொம்ப நேரம் யோசிக்க தேவையில்ல. இதுக்கு நேர் அவங்கள ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இதோட இது என்ன பண்ணால் 70 வரும்? 5 × 50 4 × 20 மொத்தம் 70. ஓகேங்களா? அதேமாதிரி 15 என்ன கேட்குறாங்க? 5 × 50 6 × 30. 50 30 கூட்டினா வரும் நமக்கு 80. ஆப்ஷன் ஏ 80. அடுத்த கொஸ்டின், கேள்விக்குறி நிரப்பும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க. என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 21 வரும், இங்கே ஆப்ஷனுமே பார்த்தீங்களா 7 வரும். அது கொஞ்சம் மட்டும் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்களா ஆப்ஷனும் இந்த இடத்துல தப்பாக தான் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல 7 10 10 வரக்கூடாது, 7 தான் வரணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 50 31. ஓகேங்களா? 9 இருக்கு இல்லைங்களா? 50 31. இது எப்படின்னு பாருங்கள். 50 + 31 கூட்டுங்க 81. இது வந்து என்னால் வகுத்தா இந்த இடத்துல வரும் அப்படின்னு பாருங்கள். 9ஆல் வகுத்து பாருங்கள். 1 9 9 9 81 9 வந்துருக்குங்களா? அடுத்தது 42 21 கூட்டுங்க 42 21 என்ன வருங்க? 63. இது என்ன வருங்க? 7ஆல் வகுத்தா 9 7 63. ஓகேங்களா? 1 7 9 7 63. இங்கே 7 வரும். ஓகேங்களா? அடுத்தது 9ஆல் வகுத்துருக்குறாங்க. அடுத்தது இது பாருங்கள், 43 + 11. 43 1 கூட்டினா என்ன வரும்? 3 1 கூட்டினா 4. அடுத்தது 4 1 கூட்டினா 5 54. இது என்ன வருங்க? எத்தனை 9ஆல் வகுக்கணும் அப்படின்னா, அதாவது எத்தனை 6 9 54. ஓகேங்களா? 6ஆல் வகுத்துனா 1 6 6 9 6 54. அப்போ என்ன வரும் ஆன்சர்? 6. 6ஆல் வகுத்துருக்காங்க. அதாவது இது வந்து 9ஆல் வகுத்துருக்குறாங்க. இது வந்து 7ஆல், அதாவது 9 9 டைம் வகுத்துருக்குறாங்க. இது 7 வந்து 9 டைம் வகுத்துருக்காங்க. இது வந்து 6 வந்து 9 டைம் வகுத்துருக்காங்க. அதாவது 6 9 54 7 9 63 9 9 81. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேள்விக்குறி நிரப்பும் எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1க்கு நேரம் என்ன வருது? அடுத்து 25 நேரம் என்ன வருது? 2க்கு நேரம் என்ன வருது? 3 நேரம் என்ன வருது பாருங்கள். 3க்கு நேரம் 9 3 9 5 25. அடுத்தது 2 2 4. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சரு 1 தான் வரும். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் கொஸ்டின் மிஸ்டேக் தான். அதாவது 139வது கொஸ்டின், அது 138வது கொஸ்டினும் 100 இந்த இடத்துல ஆப்ஷன் வரும் இல்லைங்களா? இது நம்ம தப்பாக கொடுத்துருப்போம் இந்த இடத்துல. அதே மாதிரி 140வது கொஸ்டினும் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? என்னென்னா இது வந்து பாருங்கள், இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது பாருங்கள். 12 18 30. ஓகேங்களா? 30 இது ஒரு 30 60. அதாவது இது 30 இது 2 30 60. 60/10ஆல் வகுத்தா 6 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்களா 16 34 40. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 34 வராது, 24 தான் வரும். ஓகேங்களா? 40 24 16 கூட்டினா 40 40 40 கூட்டினா 80. 80 வந்து 10ஆல் அடித்தா 1 பைத்து பைத்து 8 பைத்து 80. ஆன்சர் 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா 45 18 29 கொடுத்துருக்காங்க. இது 29 கிடையாது, 27. ஓகேங்களா? ஒரு 2 மிஸ்டேக் மட்டும் தான். அந்த 34ம் 29ம் மிஸ்டேக் ஆச்சு, டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தப்பாக தான் வந்திருக்கும். இதுக்கு 27 வரும், இந்த இடத்துல
24 வரும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நோட்டில் நோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் 45. இப்போ 18 27 கூட்டுங்க. 18 27 5 வரும். 8 7 கூட்டினா 15 மீதி 1 வரும் 4. 45 45 கூட்டினா என்ன வரும் 90. இப்போ 10ஆல் அடிங்க. ஒரு பைத்து 9 பைத்து 90. 9 ஒரு ஆன்சர் 9. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஆன்சர்.